வணக்கம். என் பேர் ராஜ உடையார். நான் திருநெல்வேலி. நான் பாஜகவில் அடிப்படை தொண்டனாக தான் இருந்தேன். என்னைக்கு அம்மா கட்சி ஆரம்பித்தாங்களோ அன்றைக்கி நாளே நான் என்ன உறுப்பினராக இணைச்சிக்கிட்டேன். அன்னையிலேருந்து கட்சி செயலாற்றிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி எங்கள் ஏரியாவிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேரை கூட்டு வந்து இன்றைக்கி கட்சியில் இணைக்கிறதுக்காக திருப்பி வந்திருக்கிறேன். அம்மா மறு உருவம், அம்மாவோட மறு உருவம் தான் சின்னம்மா. இது தமிழக மக்களுக்கு பிப்ரவரி 24 அம்மாவோட பிறந்தநாள் அன்னைக்கு அந்த மேடையில் அம்மா உருக்கமாக நடந்ததை உள்ளபடி சொன்னதை கண்டு அனைத்து தமிழக மக்களும் உள்ளத்தில் பொங்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு தலைவருக்கு, ஒரு தலைமைக்கு, ஒரு பெண்ணான தலைவருக்கு இவ்வளவு அநீதிகளையும் இவ்வளவு கொடுமைகளும் இவ்வளவு அக்கிரமங்களும் இழைக்க முடியுமா? இதையெல்லாம் தாங்கி கொண்டு வீர மங்கையாக தியாக தலைவினா தியாக தலைவிக்கு இந்த பட்டத்துக்கு சொந்தக்காரரு எங்க அம்மா தான். அதுக்கு நிகர் வேற யாரும் முடியாது. அவ்வளவு இன்னல்களுக்கு மத்தியிலும், அவ்வளவு துரோகங்களுக்கு மத்தியிலும், அவ்வளவு எதிரிகளுக்கு மத்தியிலும் 9 வருடம் தவ வாழ்க்கை மாதிரி இருந்து இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும் என்ன நடந்துச்சு. தெரியாதவங்களுக்கும் அம்மா பசும்பொன் மண்ணில் சொல்லிட்டாங்க என்னென்ன நடந்துச்சு. இவங்களா தேடி போவே இல்லை பதவியை, அதிகாரத்தை. வாங்க வாங்க வாங்கன்னு காலையிலையும் மத்தியானமும் சாயங்காலமும் இருந்து கூட்டு வண்டி விட்டுட்டு இவ்வளவு ஒரு கொடுமை பண்ணுவாங்கன்னு யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. இதுல பெரிய ஒரு துரோகத்தின் உச்சக்கட்டம் எடப்பாடியார் எப்படி வந்தாருன்னு தமிழக மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். கீழே விழுந்து டேபிள் கீழே படுத்து உருண்டு உட்காந்து பதவியை வாங்கிட்டு அந்த அம்மா சின்னம்மா தாய் அன்பு உள்ளத்தோட தோலை தட்டி கொடுத்து பதவியை கொடுத்துட்டு போனாங்களே, அந்த நன்றி விசுவாசம் கொஞ்சமாவது இருந்திருக்கா? துரோகம். அடுத்தால டிடிவி தினகரன் அவர்கள் தன் சொந்த சித்தி இருந்தாலும் எவ்வளவு ஒரு அநாகரிகமா பேசுறாரு பாருங்க. இதுக்கெல்லாம் விடிவு இந்த எலெக்ஷன் முடிஞ்ச உடனே பதில் தெரியும். இதுவரைக்கு தமிழக மக்கள் அம்மா கூட இருந்த எதிரிகளையும் துரோகிகளையும் மட்டும்தான் பார்த்துருக்காங்க. எங்களை மாதிரி உண்மையான விசுவாசம் உள்ள தொண்டர்களை இந்த எலெக்ஷன் முடிவில் பார்ப்பாங்க தமிழக மக்கள் அனைவரும். ஆகையால தமிழக மக்கள் அனைவரும் உண்மைக்கும் எப்படி சொல்லனே அவ்வளோ ஆதங்கமாக இருக்கு கேட்டிங்களா? அதனால தமிழக மக்கள் அனைவருமே இந்த உண்மையை உணர்ந்து எதிரிகளையும் துரோகிகளையும் வேற இருக்கிறதுக்காக சின்னம்மாவுக்கு வாக்களியுங்கள் என்று கூறி. என்னோட பேர் தர்மராஜ். நான் அதிமுகவோட மேல இளந்தைக்குளம் திருவள்ளி மாவட்டத்தில் இருக்கு. அம்மாவோட ஆசீர்வாதத்தில், தியாக தலைவி அம்மாவோட ஆசீர்வாதத்தில் 2011-16 சின்னம்மாவோட பேர் ஆதரவோடு திருவள்ளி மாவட்ட ஊராட்சியோட துணைத் தலைவராக பணியாற்றியிருக்கிறேன். இப்போ தென் மாவட்ட தொண்டர்களின் மக்களின் பெரும் நம்பிக்கையான சின்னம்மா அவர்களின் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் இயக்க அறிவிப்புக்கு பிறகு பெரும் மாற்றம், பெரும் எழுச்சி. தென் மாவட்ட மக்களின் கோடான கோடி தொண்டர்களின் இயக்கத்தை, பெரும் நம்பிக்கையை புரட்சி தாய் தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் இந்த அறிவிப்பின் மூலம் பெரும் நம்பிக்கையை விதைத்துள்ளார்கள். வரும் காலம் இந்த அறிவிப்பானது இனிதே ஆரம்பம். நேற்று முதல் இந்த அறிவிப்பு இனிதே ஆரம்பம். இனிமேல்தான் அரசியலே ஆரம்பம் என்ற நிலை தென் மாவட்டம் முழுவதும் இருக்கிறது. வரும் தேர்தல் வெறும் ஆட்சி மாற்றத்திற்கான தேர்தலாக மட்டும் இல்லாது ஒரு அரசியல் மாற்றத்தையே நோக்கி ஒரு தமிழர் ஆட்சி செய்தால் அவருடைய நிர்வாகத்தின் கீழ் மக்கள் எப்படி இருப்பார்கள் என்பதற்கு உதாரணமாக மாண்புமிகு தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் ஆட்சி அமையும். எங்களை போன்ற கோடான கோடி தொண்டர்களின் இயக்கத்தை எதிர்பார்ப்பை நிறைவேற்றிய மாண்புமிகு தியாக தலைவி சின்னம்மா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிக்கிறோம். அவர்களின் தலைமையின் கீழ், அவர்களின் வழிகாட்டுதலின் கீழ்
நாங்கள் எல்லாம் செயலாற்ற ஆவலோடு காத்திருக்கிறோம். இந்த இனிய நேரத்தில் மாண்புமிகு தியாக தலைவி புரட்சி தாய் சின்னம்மா அவர்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. என் பேர் மகேஸ்வரி. நான் சென்னையிலேருந்து வரேன். வழக்கறிஞராக இருக்கிறோம். நாங்கள் தமிழ்நாடு உமன்ஸ் லா அசோசியேஷன்லேருந்து எல்லாரும் சார்பில் நானும் வந்திருக்கேன். அம்மாவை பார்த்துட்டு இன்றைக்கி அம்மா இந்த மாதிரி கட்சி இப்போ அறிமுகப்படுத்துறதுனால இன்றைக்கி வந்து அம்மாவை பார்க்கணுன்னு நாங்கள் எல்லோரும் வந்தோம். வந்து பார்த்துட்டு அம்மாவை பார்த்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. நான் இதில் உறுப்பினராக சேர்ந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி நாங்கள் அம்மா காலத்தில் வந்து எங்கள் வீட்டுக்கார் இப்போ இல்லை, இறந்துட்டாங்க. அவர் வந்து மாணவர் அணி ஒன்றிய செயலாளராக இருந்தார். அச்சரப்பாக்கம் ஒன்றிய மாணவர் செயலாளராக இருந்தார். அதில் நானும் மகளிர் அணி தலைவியாக இருந்திருக்கேன். அம்மா இறந்ததுக்கப்புறம் நாங்கள் எந்த கட்சிக்கும் போகலை. இப்போ அம்மா இந்த மாதிரி வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே எங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதனால் நாங்கள் வந்து இப்போ ஜாயின் ஆகி வந்திருக்கோம். ரொம்ப சந்தோஷம். அது அம்மாவை பார்த்த ஒரு புத்துணர்ச்சி ரொம்ப அதிகமாக இருக்குது. அவங்கள பார்த்தோன்னே மறுபடியும் நமக்கு எல்லாமே வரும் அப்படின்ற மாதிரி ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. பெண்கள் பாதுகாப்புக்காக இனிமேல் எல்லாத்துக்கும் எங்களுக்கு சந்தோஷம். இவங்க வந்திருக்காங்க, இனிமேல் எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க மகளிருக்காக அப்படின்றது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஜவ்வாது மலையிலிருந்து நேசநதி கார்த்திக்ஜி. ஜவ்வாது மலை மக்களோட சங்கத்தோட ஒருங்கிணைப்பாளராக பணிபுரிகிறோம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முதல் கட்டமாக கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 250 கிலோமீட்டருக்கு மிகாமல் இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதிக்கு சாலையிலேருந்து கடந்து வந்திருக்கோம். எங்களோட மிகப்பெரிய நோக்கமும் மிகப்பெரிய கொள்கையும் எங்கள் மிகப்பெரிய வேண்டுகோள் என்ன அப்படின்னு சொன்னால், இனி வரும் காலங்களில் நம்மளுடைய சின்னம்மாவோடைய ஆசீர்வாதத்தோடையும் கடவுளோட ஆசீர்வாதத்தோடையும் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்கணும். மக்களால் மக்களுக்காக மக்களே செய்யக்கூடிய ஆட்சி தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆட்சி மிக துரிதமாக வரக்கூடிய தேர்தலில் வெற்றி பெற்று எங்களோட மக்களுக்கு அனைத்து விதமான நலத்திட்டங்களும் நேரடியாக மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணுங்கிறது ஒட்டுமொத்த ஜவ்வாது மலை மக்களின் சார்பாகவும் எமது அன்பு பணியாளர்கள் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். ஒரு 4-5 தலைமுறைகள் கடந்தும் எங்களோட மக்கள்ல இருந்து அதாவது நேரடியாக தலைவரை பார்க்கறது பகிரக பிரயத்தனம். அது வந்து கனவுல கூட நடக்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த விஷயத்த மக்களோட மக்களாக இருந்து நம்மளோட சின்னம்மா வந்து நேரடியாக பேசின விஷயத்தில் முதல்ல அவங்க ஒரு வார்த்தை விட்டாங்க. மனிதனாக பிறந்துட்டோம், ஜாதி மதம் எதுவும் பார்க்காம எல்லாரும் மக்களோட நலனுக்காக ஒன்று சேர்ந்து வேலை பார்க்கணும். என்னோட மிகப்பெரிய குறிக்கோள் வந்து உழைப்பு. அந்த உழைப்பை முழுமையாக கொடுங்க. இனி வரும் சமுதாயத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொண்டு மக்களுக்கு எல்லா நலத்திட்டங்களும் செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக பணிபுரியக்கூடிய அனைத்து மக்களும் மற்றும் சங்கத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் மற்ற கட்சி நிறுவனர்கள் அனைவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எனது சார்பாகவும் எமது ஒட்டுமொத்த ஜவ்வாது மலை மக்களின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.